உங்களுக்கு என்ன வேணும்? கதிரவன் வந்தாரா? அவர் இங்க இல்லையே. கதிரவன் இருக்காரா? அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க ஐயா. சொல்லுப்பா. விமான நிலையம் முழுவதும் தேடி பார்த்தேண்ணே, எங்கேயும் காணாண்ணே. நல்லா தேடி பார்த்தியா? சரி சரி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நீ இந்த இருக்கு. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. பயணிகளின் கவனத்திற்கு வண்டி எண் 2676 சென்னை செல்லும் கோவை விரைவு வண்டி 2வது நடைமேடையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். நமது அம்மா மென்பொருள் நிறுவனம் தனது 5வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் நமது நிறுவனம் கண்தானம், இரத்த தானம் வழங்கி வருகிறது. இதுவரைக்கும் நாம் 1 லட்சம் லிட்டர் இரத்தத்தையும் 15,000 ஜோடி கண்களையும் தானம் செய்திருக்கிறோம். இப்பொழுது நமது நிர்வாக இயக்குனர் திரு கதிரவன் அவர்கள் உங்களோடு பேசுவார்கள். பணம், பொன், மண், கண் இது எல்லாத்தையும் தானம் செஞ்சது மட்டும் இல்லாமல் தன்னோட உடலையே தானம் செஞ்ச ஒரு உயர்ந்த மனிதர். வாழும் வரலாறாக இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பாலம் அமைப்பை சேர்ந்த பெரியவர் ஐயா திரு கல்யாண சுந்தரம் அவர்களும் காசு மட்டுமே முக்கியம்னு இல்லாமல் இந்த உடம்புல இருக்கிற நோய்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்குற ஒரு மகத்தான பெண்மணி அம்மா கமலி ஸ்ரீபால் அவர்களும் இந்த விழாவிற்கு வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இரத்த தானங்கிறது ஒரு தவறான வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேமிப்பு. இன்றைக்கி நம்ம கொடுக்குற ரத்தம் நம்ம உறவினர்களுக்கோ, நம்ம நண்பர்களுக்கோ, நம்ம அப்பா அம்மாவுக்கோ, ஏன் நாளைக்கு நமக்கே கூட பயன்படலாம். மரம் கூட இறந்த பிறகு உயிர் வாழுது. கதவா, ஜன்னலா, மேஜையா, நாற்காலியா, கட்டிலா, தொட்டிலா, நாம் என்ன ஆகுறோம்னு யோசிச்சு பார்க்கணும். நாம் கூட வாழலாம் நம்ம உறுப்புகளை தானம் செஞ்சோம். இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் பிறந்த முகமது தல்கா ஷெஷாதுங்கிற 1.5 வயசு பையனுக்கு பிறவிலேயே கண் பார்வை இல்லை. சிகிச்சைக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மாற்று கண் பொறுத்துனாதான் கண் பார்வையே கிடைக்குங்கிற ஒரு நிலைமை. சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த மரகதம் வெங்கடேஷுங்கிற ஒரு அம்மா தன் கண்களை தானம் செஞ்சுருந்தாங்க. அந்த கண்களை அந்த சின்ன பையனுக்கு பொறுத்துனாங்க. முகமது தல்காக்கு
கண் பார்வை கிடைத்தது. இது வரைக்கும் பகவத்கீதை படித்த அந்த கண்கள் இனி வாழ்நாள் முழுக்க குரானை படிக்க போகுது. பார்க்குற கண்களுக்கு தெரியல மதமும் ஜாதியும். டேய் கதிரவா, வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா அப்பா எப்படி நல்லா இருக்காங்க. அம்மா யார் வந்துக்கா பாருங்க. அம்மா வாப்பா கதிரவா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. டேய் டேய் எப்படி இருக்க? இது பார், இதெல்லாம் உனக்காக தான். பேசுறானே. சரி சாப்பிடு 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 பாப்போம். ஓஜு ஜெய் டேய் ஓஜு ஓஜு ஓஜு. டேய் ஷாலினி எங்கடா காணோம்? இருக்காடா, இங்க தான் இருக்கா. மேலே ஏதாவது வேலையா இருப்பா. ஏன்பா இழைச்சு போயிட்ட? எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கான்லம்மா. ஷாலினி யார் வந்திருக்கா பாத்தியா? ஏய், ஏன் அழுவுற? ஷாலினி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? அதுதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ சாப்பிடுப்பா. சரி. பால் ஆறுது. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க திருமண நாள் அன்னைக்கு ஒரு சின்ன விழா வச்சிருக்கேன். நீங்களா கட்டாயமா வந்து அவங்கள வாழ்த்தணும். வந்துடுறோம்ப்பா. நிச்சயமா வரோம்ப்பா. சரி, நிறைய வேலை இருக்கு. நான் வரேன்ப்பா. நான் வரேன்மா. இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா. இல்ல பரவாயில்ல, அதுக்குன்னு நான் ஒரு நாளைக்கு வரேன். நான் வரேன். சரிப்பா. நான் வரேன்டா. டேய் இருந்துட்டு போலாம்லடா. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா அம்மா கூட்டு கட்டாயமா வந்துரு. முடிஞ்சா ஷாலினி கூட்டு வா. சரி சரி, நாளைக்கு சந்திப்போம். சரி. வரேன். ம். வரேம்மா. சரிப்பா. என்னப்பா அது? சீக்கிரமா நீ ஒரு திருமணத்தை பண்ணிக்க பண்ணா, நீ என்னடானா எங்க திருமண விழாவை கொண்டாட அலைஞ்சிட்டு இருக்க. இத பாரு, இன்னைக்கு நீ சரின்னு சொன்னா நாளைக்கு நம்ம சொந்தத்துல அழகான ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவோம்ப்பா. ஐயோ, சொந்தத்திலே பொண்ணு தேடிட்டு இருக்கா உங்க அம்மா. சொந்தத்திலே இருந்த அழகான பொண்ணு உங்க அம்மா தான். அவளையும் நான் கட்டிட்டு வந்தேன். ரொம்ப வெக்கப்படுறா பாரு. உங்க அம்மா கோயில் குளமா சுத்தி உனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கா. சரஸ்வதி மாதிரி இருக்கும், மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு கட்டி வைக்க போறா. வந்த பொண்ணு வரவேற்பறையில் உட்காந்து வீணை வாசித்துட்டு இருக்கோம். வாழ்க்கை வில்லங்கமாயிரும். நீ கும்பிட போறியா, குடும்பம் நடத்த போறியான்னு நீயே முடிவு எடுத்துக்கலாமானே. அதனால உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீயே தேடி கண்டுபிடி. இல்லைன்னா இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா பார்க்குற பொண்ணெல்லாம் உன்னை அண்ணன்னு கூப்பிடும். அது எனக்கு அசிங்கமாயிரும். எங்க புள்ளைய போட்டு இப்படி குழப்புறீங்க? குழப்புறது நானா உங்க அம்மாவா? நீயே பார்த்துக்க. அட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே இந்த கிண்டல் தான். நான் வரேம்மா.